அவங்க என்ன, யார் அவங்க, என்ன, எவ்வளவு வாக்கு இருக்கு அவங்களுக்கு, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. களத்துக்கு அவங்க புதுசு. வரட்டும், ஒரு தேர்தலை சந்திச்சு நிரூபிக்கட்டும். அப்புறம் தான் அவங்கள நம்ம விஜய் அண்மையில இங்க பாருங்க, நீங்க தண்ணிக்குள்ள ஆர்ப்பாட்டம்லாம் வந்து அண்மையில எஸ்ஐஆர் சார்பா நீங்க நடத்துனீங்க. அதையும் வந்து மக்கள் கவனிச்சிருப்பாங்க. அதே மாரி அங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் அத கவனிச்சிருப்பாங்க. விஜய் ஒரு 9 நிமிஷம் தான் வீடியோ போட்டாரு. 3 கோடி பேர் பார்த்துட்டாங்க. இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்கிற வருத்தமும் கவலையும் என்னன்னா, இதுக்கு வந்து வீடியோ போடுறீங்கல்ல, உங்க பிள்ளைகள் வந்து அநாகரிகமாக நடந்து கொண்டதால், வெறும் ரசிகர் கூட்டமாக ஒரு 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 கொஞ்சம் கூட வந்து பொறுப்பற்று செயல்பட்டதால் 41 பேர் வந்து கரூர்ல இறந்து போயிட்டாங்கல்ல. நீங்கெல்லாம் எப்படி நடந்துக்கிறணும்? நீங்கெல்லாம் இந்த மாரிலாம் வரக்கூடாது. அந்தந்த மாவட்டத்தில இருக்க தம்பிகள் அந்தந்த மாவட்டத்தில தான் இருக்கணும். நான் எல்லா மாவட்டத்துக்கும் வருவேன். நீங்க வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டி, இவ்வளவு பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்குனதுனால தான் நம்ம உறவுகள் 41 பேரை இழந்துட்டோம். அதனால இனி ஒரு தடவை இந்த மாரி நடக்கக்கூடாது. என் வாகனத்தின் பின்னால் ஓடி வரக்கூடாது. அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி ஒரு வீடியோ போடுற யோக்கியதை உங்களுக்கு ஏன் இல்ல? ஏன் இல்லன்னு கேட்கிறேன். வந்து நீங்க தமிழ்நாடு தான் தாவேகா. டேய், அதுக்கு முன்னாடி உன்னை நம்பி நிற்கக்கூடிய தம்பிகள் ஒழுங்கினமா இருக்காங்க. அவர்களுக்கு அரசியல் என்னன்னு தெரியல. அவர்கள் எப்படி வந்து நடந்துக்கணும்னு தெரியல. டிசிப்ளின் இல்லாம இருக்காங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்க காரை பின்னாடி உடையாந்து காருக்குள்ள விழுவுறான். அப்ப அந்த தம்பிகளை அரசியல் படுத்துற வேலையை விட்டுவிட்டு நீங்க வந்து இப்ப வந்து திமுகவை குற்றம் சொல்றீங்க. திமுக தான் எஸ்ஐஆர் கொண்டு வருதா?